ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அது உருளைக்கிழங்கும் குடமிளகாய் வச்சு. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் பெரிய பல்லாரியாக நான் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் பேஸ்ட்டாக. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா நம்ம இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக நான் 2 எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக தேங்காய் ஒரு 2 விரல் சைஸ் அளவு தேங்காவும் ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இது எல்லாத்தையுமே நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா கிரேவி வேகமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கையும் குடமிளகாயையும் வதக்கி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு அரை வேக்காடு வெந்தாலே போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் அந்த பொரிச்ச எண்ணெயிலேயும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை, வெங்காய பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசம் போகணும். ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதில் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதோடய சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வதக்கிறாதீங்க. ஒன்று போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகும் ஒன்று இது மாதிரி சேர்த்துட்டு வரணும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதோடையவும் உப்பு சேர்க்கும்போது தக்காளி வேகமாகி வதங்கி வந்துடும். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க 2 ஸ்பூன் அளவு. இதையும் நல்லா சேர்த்து நல்லா ஒன்றா திரண்டு வந்த மாதிரி வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் குடமிளகாயும் இதோடையே சேர்த்து கிளறி விடலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். மசாலா உருளைக்கிழங்குலையும் குடமிளகாயும் நல்லா இறங்கணும். நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். நான் இதை சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தோடு வச்சு இதை சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.